ஆட்டு மூத்திர வாடையும் தான் எங்களோட வாழ்க்கை. நாங்க தான் ஆட்டையும் மாட்டையும் மேய்ச்சிட்டோம். நம்ம புள்ள குட்டிகளாவது படிக்கட்டுமேனு படிக்க வச்சாங்க மானமும் வீரமும் இருக்கக்கூடிய இடையனுங்க. ஆரம்பத்துல ஆம்பளை பிள்ளைகளையும் பொம்பளை பிள்ளைகளையும் படிக்க வச்ச கோனார் மகனுக என்ன நினைச்சானுங்களோ தெரியல. ஆம்பளை பிள்ளைகளை படிப்பை மட்டும் நிறுத்திட்டு ஏதோ வெளிநாடாமா, சவுதி, துபாய், லெபனான், குவைத், ஓமன், சிங்கப்பூர், மலேசியா, புருனாய், சைனான்னு ஏதோ கருப்பு அட்டைய கையில கொடுத்து, என்ன பத்த ராசா என் அப்பு குலசாமி நல்லபடியா போயிட்டு வாயான்னு திருநீர் வச்சு அப்பனும் ஆத்தாலும் கைய புடிச்சு அனுப்பி வச்சாக. அதுவரை ஒரு வார்த்தை பேசாத எங்க அப்பு திடீர்னு என்ன கட்டி புடிச்சு, அப்பு சாமி, நம்ம குடும்பம் கௌரவமா வாழ்ந்த குடும்பமியா, புத்திமதியா பொழைச்சு வீட்டுல இருக்கிற குமர கட்டி கொடுக்கணுமியான்னு எதுக்கும் அழாத அந்த ஆடு மேய்ச்ச இடையன் கண்ணீர் விட்டார் மகனிடம். சாதாரண ஆடு மேய்ச்ச ஆட்டு இடையனான பாமர கோனார் மகன் வெளிநாடு வந்தான். பாவம், குடும்ப சூழ்நிலை, அம்மா, அப்பன், அக்கா, தங்கைன்னு குடும்பத்துக்காக தன்னை அழிச்சான். தன்னோட ஆசையெல்லாம் புதைச்சான். தன் தங்கச்சி படிக்கணும்னு தன்னுடைய படிப்பை தூக்கி போட்ட கோனார் மகன்களோட கதையை கேட்டா அந்த கண்ணீர் கூட கண்ணீர் வெடிக்கும். மத்தவ மாதிரி நீ வாழ்ந்திருந்தா நீ இம்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்க மாட்ட. கோனார் வீட்டு கல்யாணம் குறைஞ்சபட்சம் நகை 40 பவுனாவது போடணும். சீர்சனத்தி, பைக், கட்டில், மேசை, பீரோ, கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், பலகாரம், பந்தக்காரன், கேமரா, ஸ்டூடியோக்காரன், ஆட்டுக்கறி குழம்பு, மாமஞ்சீரு, நிச்சயதாம்பூலம், சொந்தம் சுரத்துக்கு புது துணி, மறுவீடு, நூல் பெருக்கி போடுறது, ஆடிச்சீரு, தீபாவளி சீரு, பொங்கல் சீரு, தலப்பிரசவம், குழந்தை பிறந்த அடுத்த கணம் தாய்மாமன் சீரு, குழந்தைய தாய்மாமன் மடியில வச்சு காது குத்தி தலைமுடி இறக்குறது, இப்படி தன்னோட குடும்பத்துக்காக நாயா வேலை பார்க்கக்கூடிய அப்பன், அண்ணன், தம்பி எம்புட்டு பேருன்னு என்னால வார்த்தையில சொல்லிட முடியாது. அரபிக்கடல் நீர்மட்டம் உயர்ந்து காணப்பட்டுச்சுன்னா அதுக்கு உன் அப்பன், அண்ணன், தம்பிகளோட வேர்வை துளிகள் தான் காரணமா இருக்கும். இப்படி இம்புட்டு கஷ்டமும் யாருக்காக ஆத்தான் நாங்க படுறோம்? எல்லாமே உங்களுக்காகத்தானே. நாங்க 6000 மைலுக்கு இந்த பக்கம் கிடக்குறோம். குடும்பமும் நீங்க தான், எங்க குலசாமியும் நீங்க தான், எங்க கௌரவமும் நீங்க தான். சரியான இடையன் ரத்தத்துக்கு பிறந்து இடைச்சி மாறல பால் குடிச்ச கோனார் மகளே, பெற்றோர் பார்க்கக்கூடிய மணமகனுக்கு உன்னுடைய கழுத்தை நீட்டு. நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கூட அவங்க பாத்துப்பாக. தப்பா தவறா நீ எடுக்கக்கூடிய முடிவு, உன் அப்பன் கௌரவம், உன் அண்ணன் வெளிநாட்டுல பட்ட கஷ்டம், அடுத்து திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய உன்னோட தங்க அப்படின்னு ஒட்டுமொத்த குடும்பத்தின் மீதும் மண்ணள்ளி போட்டுட்டு போயிடாத ராசாத்தி. கல்வனும் கைவனும் திரியிற ஊர் ஆத்தா, பாத்து போ காலேஜுக்கு. புக்க மட்டும் சுமந்துகிட்டு போகல நீ பிறந்த சாதியோட மானத்தையும் உன் குடும்பம் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் சேர்த்து சுமந்துட்டு போற. நினைவுல வச்சுக்க எங்க வீட்டு குலசாமி. பாண்டவரணி குந்தி மைந்தர்களின் குரல் பதிவிற்காக சோமாலியாவிலிருந்து சங்கரன் கோவில் ராமச்சந்திரன்.